எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். ஸோ இந்த வண்டியில் கிளச்சி எல்லாம் பிரிச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளச்சிலாம் சரி கிடையாது, இது எல்லாமே மாற்றணும். ஸோ அடுத்தது இது பார்த்திங்கன்னா இதில் ஓவர் ப்ளே எப்படி ஆடுது பாருங்கள். இந்த மாதிரி வரக்கூடாது, இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளச்சி அசம்பிளி செட்டு மாற்றணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி ஆடுது பாருங்கள். அந்த ஷேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேக் இருக்குது. ஸோ வண்டி நிறைய ஓடி இருக்குது இதில். அதாவது என் கையை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஷேக் இருந்தாலே ரொம்ப டேஞ்சரு. இப்போ இந்த ஷேக் கிளியராக தெரியும். தெரியுதுங்களா? இதுதான் ஷேக்கு. நம்ம மேலே ஆயில் ஊற்றணும்னா அந்த ஷேக்கு தெரியும். இது என்ன ஆகும்னா, நம்ம ரீபோர் பண்ணி ஹெட்டெலாம் ரெடி பண்ணி போடும்போது என்ன ஆகுனா, கம்ப்ரஸர் ஹெவியாகிடும், கனெக்டர் நாய்ஸ் வந்துடும். கன நாய்ஸ் வந்துடும். அப்போ கஸ்டமர் கேட்பார், சார் இந்த நாய்ஸ் நான் விடும்போது இல்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து ரீபோர் பண்ணி வண்டி நம்ம கம்ப்ரஸர்லாம் ஹெவியானோடனே இந்த நாய்ஸு வர்றதுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டி அருமையான வண்டி. சேம் யமஹா எபிசெட் மாதிரி தான். ஸோ மீதியெல்லாம் மாடல் வேறு. ஆனால் இன்ஜின் ரெடி பண்ணால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து லைஃப் நல்லா இருக்கும் இந்த வண்டியெலாம். அதுதான், ஏன்னா லைட் வெயிட்டு. ஸோ அருமையாக இருக்கும் இந்த வண்டியில் பொறுத்து. ரெண்டாவது, இந்த வண்டியில் ஷாஃப்ட்டு போகாது. மெயின் ஷாஃப்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மெயின் ஷாஃப்ட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது இந்த வண்டியில். அருமையாக இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைமிங் செயின். ஸோ இந்த டைமிங் செயினை மாற்றிடணும் அடுத்தது. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு. மற்றது பார்த்திங்கன்னா இந்த காயிலு, அப்புறம் இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டை. இதை தட்டினா ஃபுல்லாக ஓட்டை விடும். இதுவும் ஓட்டை. இது என்ன ஆகுனா, ரன்னிங்கில் வண்டி வாபிள் ஆகும், பயங்கரமாக வாபிள் ஆகும். ஸோ அது கஸ்டமருக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம காட்டினா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் இதெல்லாம் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ வண்டி யமஹா வேசர். இந்த வண்டியில் இதுதான் பெரிய பிரச்சனை. அதே மாதிரி இதுலேயும் ஓட்டை, இதையும் ஓட்டை. நாள் போட எப்போ உடையும் தெரியாது, துண்டாக உடஞ்சிரும். இது அப்படியே துண்டாக உடஞ்சிரும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணணும் பார்த்திங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுவும் ஓட்டை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஓட்டை. இது என்ன பண்ணோன்னா, நம்ம கம்ப்ளீட்டாக கழட்டிட்டு அழகாக எல்லாமே பித்தளை வெல்டு இல்லை வெல்டிங் பண்ணி அழகாக ஜம்முன்னு ரெடி பண்ணுவோன்னா ஃபஸ்ட் கிளாஸாக ஆகிடும். ஸோ அதே மாதிரி இது உள்ளே வர பேரிங்லாம் மாற்றி சஸ்பென்சரை அருமையாக ரெடி பண்ணுவோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சாகாப்சூர் பார்த்திங்கன்னா ரொம்ப போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. டமால் அடிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா சாகாப்சூர் சுத்தமாக காலி. ஸோ அது ஒரு முக்கிய ஒரு விஷயம். இதுதான் இந்த வண்டியில் யமஹா எபிஸ் பேசரு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கிளச்சி கேஸு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓடி இருக்குது. ரெண்டாவது அந்த ரிங்ஸுடைய கேப் தெரியுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷா பிளேடு கனம் உள்ளே போகும். இது வந்து ரீபோர் ஸ்டேஜ். இது வந்து ஹெட்டெலாம் வேலை பார்க்கணும். ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா கைடு அடித்து, ஸோ ஹெட்டு வேலை பார்க்கணும். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் வந்து கேம் ஷாஃப்ட்டில் வந்து இந்த பேரிங் போயிருக்கு. இந்த பேரிங்கும் உள்ளே வர பேரிங், 2 பேரிங். அதாவது இது உள்ளே வரும், இது உள்ள, அதாவது இங்கே ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும். இந்த 2 பேரிங் மட்டும் நம்ம தனியாக மாற்றிக்கலாம். ஆனால் வந்து இந்த பேரிங் கிடைக்காது.
கிடைக்காது. ஸோ கேம் ஷாஃப்ட்டோடு தான் வரும் இந்த பேரிங்கு. ஸோ இருந்தாலும் நான் ஆர்டர் போட்டு வர வச்சுருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யமஹா ஃபேசரில் SC ZR அந்த வண்டி இது.